நாம இப்போ ஒரு டெக்னாலஜி ஊழலை பத்தி பார்க்க போறோம். அது என்ன டெக்னாலஜி ஊழல்னு கேக்குறீங்களா? ஒண்ணு ஒரு வேலையை செஞ்சு அதுல இருந்து ஒரு ஆதாயத்தை பெறுறது ஒரு விதமான ஊழல். இன்னொன்னு ஒரு வேலையை செய்யாம சைலண்டா இருந்து அதுல ஒரு ஆதாயத்தை பார்க்கிறது அது ஒரு விதமான ஊழல். இந்த செகண்ட் டைப் ஊழல் இருக்கு பாருங்க, அதுதான் டெக்னாலஜி ஊழல்னு சொல்றது. திமுக அப்படி ஒரு டெக்னாலஜி ஊழலை தான் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியை கன்வெர்ட் பண்றதுக்காக யூஜிசிலையும் என்எம்சிலையும் அப்ளை பண்றாங்க. யூஜிசி என்எம்சியும் ஒரு கண்டிஷனல் ஆர்டர் போடுறாங்க. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியில வித்தின் 60 டேஸ்க்குள்ள நீங்க என்ஓசி கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வித்தின் 60 டேஸ்க்குள்ள தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு என்ஓசி கொடுக்கலன்னா அல்லது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த 3 மெடிக்கல் காலேஜுக்கும் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியா டிக்ளேர் பண்ணதா கருதப்படும் அப்படின்ற ஒரு ஆர்டரை போடுறாங்க. ஆனா திமுக கவர்மெண்டுடைய கண்ட்ரோல்ல இருந்த மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த உத்தரவுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. அதாவது என்ஓசியும் கொடுக்கல, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லல. இத அந்த மெடிக்கல் காலேஜஸ் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நேரா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றத்துல போயிட்டு எங்களுக்கு 60 நாளுக்குள்ள அவங்க ஒரு டிக்ளரேஷன் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுக்கணும், ஆனா கொடுக்கல, அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரு சரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி கொடுங்கன்னு உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. 60 டேஸ்க்குள்ள சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி பதில் சொல்லணும். சொல்லாததால ஆட்டோமேட்டிக்காவே அந்த 3 காலேஜையும் டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நடந்தது. இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு சமீபத்துல டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சதால இத தாவேக அரசு தான் செஞ்சிருச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில பொய்யான தகவலை பரப்புறாங்க. இதுக்கும் டிவிகே அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில தான் இது நடந்திருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பை தடுத்திருக்காங்க. சுமார் வருஷத்துக்கு 650 ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்திருக்காங்க. இது வருஷத்துக்கு 650 சொன்னாலும் லாங் லைஃப், ஒவ்வொரு வருஷமும் 650 மாணவர்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. எதிர்காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு அதாவது மெடிக்கல் காலேஜ் சீட்ன்றது ஒரு பெரிய கனவா மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. பாவம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், பழியை சுமப்பது தாவேக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள், நீங்க உடனடியா எதிர்கால மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுகிற வகையில் ஏழை எளிய மாணவர்களுடைய நலனை கருதி ஏற்கனவே இந்த காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியா வாங்குறதுக்காக அவங்க ஹைகோர்ட் போன அந்த உத்தரவை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செஞ்சு ஒரு நல்ல ஒரு நீதியை பெற்று தரணும்ன்றதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.